நான் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து, அதாவது சிவனிடத்துல போகும்போது, அரோகரா, அரோகரா இது முருகனிடத்துல போகும்போது அரோகரா, சிவனிடத்துல போகும்போது ஹரஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாள்கிட்ட போகும்போது கோவிந்தா, கோவிந்தான்னுவாங்க. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் எப்படிடா சொல்கிறேன்னா, ஒரு ஆங்கிலத்திலேருந்து தான் இதை சொல்ல முடியுது. இப்போ பாருங்கள், கோவிந்தா அப்படின்றது கோயிலுக்குள்ளே போனோன்னே கோவிந்தா கோவிந்தான்னு நம்மளை அறியாமல் ஒரு எமோஷன் வரும், ஸ்ட்ராங் எமோஷன் அப்படின்றது. இந்த கோவிந்தா அப்படின்றது அதாவது வெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க ஆங்கிலத்தில். வெண்ட் அப்படின்னா விஇஎன்ட்டு டி. வெண்ட் அப்படின்றது வந்து ஒரு கிவ் ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் எமோஷன். கடவுளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் வரும். அந்த இடத்துல போனோன்னு ஒரு புல்லரிக்கும், ஒரு உடம்பு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அந்த இடத்துல வந்தோடனே நாமளை அறியாமல் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. சரி, இந்த கோவிந்தா அப்படின்றது இந்த வெண்ட்டு விஎன்டிஎன்ட்டுன்ற வெண்ட்டுன்றது எடுத்துக்கலாம் ஆங்கிலத்திலேருந்து. வெண்ட்டுன்றது அதாவது வெண்டிலேட்டர்லேருந்து அது ஒன் மோர் ஆன்சர் இருக்கும். அதில் ஒன்று தான் வெண்ட்டுன்றது ஸ்ட்ராங் எமோஷன் அப்படின்றது தான். அந்த ஸ்ட்ராங் எமோஷன் அப்படின்ற வெண்ட்டு பக்கத்தில் நாம் இப்போ வந்து இந்த கோ அப்படின்ற வார்த்தையை சேர்க்குறோம். கோன்னா எல்லாருக்கும் தெரியும், கோ பிரதர், கோ ஏஜென்சி. கோ என்பது ஏதோ ஒன்று கூட சேர்றது, ஏதோ நம்ம உடலோட நம்மளுடைய ஆத்மாவோட. இந்த கோ வெண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கோவிந்தா அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா கடைசியில் தா எங்கே வருது அப்படின்னா, இதுக்கு தான் அந்த 5 எழுத்து மந்திரம்னு ஒன்று இருக்குது, ஏஐஓயுஇ. அந்த வெண்ட் பக்கத்தில் ஏ போட்டுக்கிறோம். முன்னால் வந்து கோ என்பது நாம் அதனோட சேர்றது. அதோட கோ பிரதரான்னு கேட்குறாங்க, உங்கள் கூட பிறந்தவனா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கோன்றது சிஓ, கோ கோ அன்கோ அப்படின்வாங்க. அன்கோ அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் சிஓ கோன்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோஆப்ரேட்டிவ் அதாவது இணையுதல் அப்படின்றது. அந்த முதல் எழுத்து தான் கோ. வெண்ட்டுன்றது விஇஎன்டி. வெண்ட் அப்படின்றது அது வந்து அந்த ஸ்ட்ராங் எமோஷனத்தை குறிக்கிறது. அது அடுத்து வந்து அந்த பக்கத்தில் அந்த ஏன்ற ஒரு உயிரெழுத்தை நம்ம சேர்க்கறதுனால அதை ஏன்னு சேர்த்துக்கணும் கடைசி எழுத்தில். இப்போ நீங்கள் படிங்க, COVENTA, கோவிந்தா 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 அப்படின்னு கத்துறாங்க கோயிலுக்கு போகும்போது. அப்படின்னா அதுதான் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன். நம்ம உடலோடு நமக்கு அந்த ஆண்டவனை பார்க்கும்போது நமக்கு உருவாகக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ், அது ஒரு ஸ்லோகம் மாதிரி ஆகிப்போச்சு. ஆக மொத்தம் அந்த ஸ்ட்ராங் எமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்போடு ஒட்டிக்கின்னு வர்றதுனால தான் அது கோவிந்தா அப்படின்றது. கோ ப்ளஸ் வெண்ட்டு அப்படின்றது தான் அதனுடைய டீட்டெயிலு. அதனால் இனிமேல் நீங்கள் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கத்தும்போது என்ன பண்ணலான்னா, அது ஒரு ஸ்ட்ராங் எமோஷன், அது வந்து நம்ம உடலோடு ஒட்டி வரக்கூடியது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம்.